ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். ஒரு அன்பர் தன்னுடைய மனைவி இன்னொருத்தரோட தொடர்புல இருக்கும்போது அதை நான் நேர்ல பார்த்துட்டேன். அதை பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட சண்டை போட்டு வாக்குவாதம் பண்ணி 2 பேரும் பிரிஞ்சு திரும்ப ஏதோ ஒரு மன சூழ்நிலையில 2 பேருமே சமாதானமாகி ஒன்னாதான் வாழ்றோம். ஆனாலுமே இன்னும் அவங்க அந்த தொடர்பை துண்டிக்கவே இல்லை. ஒரு தொடர்புலயே இருந்துட்டு அதை விட்டு வெளியே வர மாதிரி தெரியல. கேட்டாலும் அநாகரிகமா பேசுறாங்க. எனக்கு ஒரு எமோஷனலா சப்போர்ட்டா இருக்க மாட்டேன்றாங்க. என்ன மரியாதை இல்லாம நடத்துறாங்க. இந்த சூழ்நிலையில நான் கணவனாக இந்த வாழ்க்கையை தொடரட்டுமா இல்ல என்ன முடிவு எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியலன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. சோ அவருக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா, இதே சூழ்நிலை ஒரு பெண்ணுக்கும் ஏற்படுது. சோ எந்த சூழ்நிலையிலும் ஒருத்தர் இன்னொரு ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஈடுபடுறாங்கன்றத ஒரு கணவனாலேயோ ஒரு மனைவியாலேயோ ஏத்துக்கவே முடியாது. இது இயல்பு. அதை தாண்டி ஒரு கணவனோ மனைவியோ இதில் அட்ஜஸ்ட் பண்ணி போறாங்கன்னா குழந்தைகளுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி போறாங்க. இந்த வாழ்க்கையை விட்டு பிரிஞ்சோம்னா குழந்தைகள் லைஃப் கேள்விக்குறியா ஆகுமே அப்படின்ற ஒரு பட்சத்துல மட்டும்தான் 2 பேரும் சமாதானத்துக்கு வராங்க. இங்க டே டு டே ஒரு எமோஷனல் சப்போர்ட்டே இல்லாம பிசிக்கல் சப்போர்ட்ன்றது கிடைக்கலன்னா கூட ஒரு ஆணோ பெண்ணோ ஒரு எமோஷனல் சப்போர்ட் இருந்தா கூட இருந்திருப்பாங்க. அதாவது பேசிக் ரெஸ்பெக்ட். ஒரு வீட்டுல ஒரு மனுஷனா அவனை மதிச்சா போதும்ன்ற அந்த ரெஸ்பெக்ட் கிடைச்சா கூட இருந்துருவாங்க. சோ உங்களுக்கு அவங்க உங்களை ஒரு மனுஷனாவே மதிக்கல அப்படின்ற பட்சத்துல நீங்க இந்த லைஃப்ல கண்டினியூ பண்ணும் பொழுது உங்க குழந்தைகளை சரியாக பராமரிக்க முடியாது, அவங்களுக்கான லவ் கொடுக்க முடியாது. உங்களை நினைச்சு நீங்களே ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிக்கிட்டு ரொம்ப டீக்ரேட் பண்ணிக்கிட்டு நமக்கு என்ன பாவம் பண்ணோம், எதனால நம்ம மனைவி நம்மளை இப்படி நடத்துறா அப்படின்னு ரொம்ப எமோஷனலி நீங்க டிப்ரெஷனுக்கு போறதுக்கு கூட சான்சஸ் மேபி இருக்கு. அதனால உங்க மனைவிய எதனா ஒரு சப்போர்ட்டர் லைக் கவுன்சிலிங்கோ லைக் இதே மாதிரி சப்போர்ட் எடுத்துக்கிட்டு உட்காந்து ஃபைனலா நீங்க பேசி பார்க்கலாம். ஒரு முறை ஃபைனலா பேசி பார்த்துமே அவங்க டோட்டலி லாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல இருக்காங்க, டோட்டலி ஃபேமிலி அப்படின்ற ஒரு கோட்பாட்டுக்குள்ளேயே வரத்துக்கு அவங்க தயாரா இல்லை அப்படின்னா அவங்கள சேஞ்சஸ் பண்றது, அவங்க மைண்டை சேஞ்சஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். சோ நீங்க இதை அக்செப்ட் பண்ணிட்டு அடாப்ட் பண்ணிட்டு வாழ்றதும் கஷ்டம். அப்போ இதை கூடி பேசி உட்காந்து ஒரு